இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த வாரத்திலே நாம் தியானிக்கும்படியாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 36வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 36வது வசனம் நன்றாக மனதில் வைத்துக்கொள்ள முடியும். எசேக்கியேல் 36:36 கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். எதையெல்லாம் ஆண்டவர் சொன்னார், எதையெல்லாம் ஆண்டவர் அப்படியே செய்வாருன்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அவர் சொன்னால் நிச்சயமாக செய்வார். அவர் செய்யாத எதையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுகிற தேவன். இந்த எசேக்கியேல் 36வது அதிகாரத்திலிருந்து கர்த்தருடைய வாய் எதையெல்லாம் சொல்லிட்டுன்னு சொல்லி நாம் பார்க்கலாம். அவர் சொன்னதை அப்படியே செய்கிற தேவன். முதலாவதாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது எசேக்கியா 36வது அதிகாரத்தின் 8ஆம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள். இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். இஸ்ரவேல் தேசத்தின் மலைகளை பார்த்து ஆண்டுடைய வார்த்தை இப்படியாய் உரைக்கப்படுகிறது. நான் உங்களை கண்ணோக்குவேன், உங்கள் பட்சத்திலிருந்து, உங்கள் பக்கத்திலிருந்து நான் உங்களை கண்ணோக்குவேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை இதுதான். நான் உன்னை கண்ணோக்குவேன். கர்த்தர் நம்மை கண்ணோக்குவேன் என்று இன்னைக்கு சொல்லுகிறார் என்றால் அவர் சொன்னார், அதை செய்வார். நம்மை கண்ணோக்குவேன் என்று சொன்னால் நம்மை கண்ணோக்கி பார்ப்பார். எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், நாம் இருக்கிற நிலைமை எதுவாக இருக்கட்டும், அந்த சூழ்நிலையிலே அதற்கு மத்தியிலே கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. இதில் அழகாக மலைகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. நீங்கள் நல்லா கொப்பு விட்டு நல்லா காய் காய்ச்சி கனியெல்லாம் கொடுங்க, நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஏன்னா என் ஜனமாகி இஸ்ரவேல் பக்கத்தில் வந்துட்டாங்க. அதனால் மலைகளே நீங்கள்லாம் நல்ல விளைச்சல்களை கொடுக்கணும். இதோ நான் பக்கத்தில் இருந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் நல்லா பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீங்க. என் ஜனத்துக்கு ஏற்ற அறுவடைகளை நீங்கள் கொடுப்பீங்க, நல்ல கனிகளை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் தேசத்து மலைகளை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உரைக்கிறதாக இந்த வசனம் சொல்லுகிறது. எதை சொன்னாரோ அதை செய்வார். மலைகள் நமக்கு நல்லா தெரியும். மலைகளில் விளைகிற விளைச்சல்களை பற்றி நமக்கு தெரியும். சில விதமான உணவுப் பொருட்கள் அது மலையில் மட்டும்தான் விளையும். மலையிலிருந்து தான் நமக்கு கிடைக்கும். மலையில் பயிரிடப்படுகிற பயிர் வகைகள் உண்டு. நல்லா எஸ்டேட்ஸ் அதெல்லாம் நமக்கு தெரியும். ஏலக்காய், தேயிலை எல்லாம் மலை இடங்களிலே பயிரிடப்படுகிறவைகள் என்பது நமக்கு தெரியும். அப்போது மலைகளும் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகிறது. அந்த விதைப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆச்சரியமான, ஒரு ஆசீர்வாதமான அறுவடையை கொண்டு வருகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மலையில் பார்த்து அதையெல்லாம் விளைநிலமாகும், விதைக்கப்படும், பண்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நிறைய பேருடைய விளைநிலங்கள் ஆண்டவர் இப்படியாக இந்த வார்த்தை உனக்கு சொல்லுகிறார். உன் நிலங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, விதைக்கப்படுவதாக. பண்படுத்தப்படாத இடங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால பண்படுத்தப்படுகிறது. அதில் விதைப்பு உண்டாகிறது, அதில் செழிப்பு உண்டாகிறது. இதை இன்னொரு விதத்தில் நம்ம எடுத்துக்கொள்வோமானால், பண்படுத்தப்படாத இருதயங்கள், ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை நல்ல நிலமாக சொல்லுகிறார். ஒருவேளை மலைகள் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு கடினமான ஹார்டான ஒரு விஷயமாக நம்ம சொல்ல முடியும். சிலருடைய இருதயம் இப்படி தான் கடினப்பட்டு போய் கிடக்கும். அப்படி கடினப்பட்டு போய் கிடக்கிற இருதயத்துக்குள்ள வசனத்தை விதைக்க முடியாது. விதைச்சா அதில் பலன் இருக்காது. அப்போ அது பண்படுத்தப்பட வேண்டும், அது சரி செய்யப்பட வேண்டும். அதில் அந்த விதைப்புக்கு ஏற்றவாறு அது சரி செய்யப்பட வேண்டும். அப்போது இன்றைக்கி நிறைய பேருடைய இருதயம் வசனத்தை கேட்க முடியாதபடி என்ன தான் ஆண்டவர் பேசினாலும் அது கடினமாக, அது விதைப்புக்கு ஏற்றதாக இல்லாமல் ஹார்டாக இருக்குது, கடினப்பட்டு போய் கிடக்குது. சில பேருடைய இருதயம் பாவத்தினால் கடினப்பட்டு கிடக்கு. சில பேருடைய இருதயம் மந்த புத்தியினால் கடினப்பட்டு போய் கிடக்குது. அப்போது அந்த ஆண்டவர் கூட விதைக்கிறவனுடைய ஊமை சொல்லும்போது சொல்லுவார், வழியில் அருகே விதைக்கப்பட்டவங்க, கற்பாறையில் விதைக்கப்பட்டவங்க, முள்ளுக்குள்ளே விதைக்கப்பட்டவங்க, இவங்கெல்லாம் முழுமையாக பலன் தர முடியாது.
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் மட்டுமே அது பலன் தர முடியும். அப்போது நல்ல நிலமாக அது பண்படுத்தப்பட வேண்டும். ஒரு நிலமானது நல்ல நிலமாக பண்படுத்தப்பட்டு உழப்பட்டு சரி செய்யப்பட்டு அது விதைக்கப்பட வேண்டும். அப்போது அது முழுசாக பலனை தரும். அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேருடைய இருதயம் கடினப்பட்டு கிடக்குது, மலை போல் கடினப்பட்டு கிடக்குது. சில பேருடைய உள்ள இருதயம் முள்ளுள்ள நிலம் போல் நெருக்கப்பட்டு ஐஸ்வர்யத்தின் கவலை, உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் கவலைகள், மயக்கங்கள் இதெல்லாம் நெருக்கி போட்டு கிடக்குது. சில பேருக்கு வசனம் விதைக்கப்படும் போதே பிசாசு பிடிங்கிட்டு போயிடுது, தூக்கிட்டு போயிடுது. அதாவது உள்ளுக்கே போக மாட்டேங்குது, உடனே அது மறந்து போகுது. இப்படியெல்லாம் இருதயங்கள் இருக்குது. இன்றைக்கி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படும்படி நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறார். நான் உங்களை கண்ணோக்குவேன். இதுதான் இன்றைக்கி வார்த்தை. நான் உங்களை கண்ணோக்குவேன், பக்கத்துலேயே இருந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பாருங்கள், அவர் ஒரு தடவை கூட அந்த ஏழை விதவை காணிக்க போடும்போது காணிக்கை பெட்டி பக்கத்தில் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். எல்லாரும் எப்படி தான் போடுறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு அவர் சொன்னார், இந்த விதவை நிறைய போட்டால் மற்ற எல்லாரையும் விட அப்படின்னு. எல்லாரும் தங்கிட்ட நிறைய இருக்கிறது எடுத்து கொஞ்சம் போட்டாங்க. ஆனால் இவர் தங்கிட்ட இருந்து அத்தனையும் அப்படியே போட்டான். பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார், கண்ணோக்குகிறார். சில பேருடைய கஷ்டங்களை கண்ணோக்குகிறார், பாடுகளை, துன்பங்களை, வருத்தங்களை. பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிற இடத்துல கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தர் அதை கண்ணோக்குகிறார், உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துகிறார். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள், கோணலானவைகள் எல்லாம் சரி செய்யப்படும். பண்படுத்தப்படும் அப்படின்னா சரி செய்யப்படும். எது உங்களுக்கு நல்ல கனிகளை கொடுக்க முடியாதபடி தடையாக இருக்கிறதோ, எந்த காரியங்கள் உங்கள் இருதயத்தை விதைப்புக்கு ஏற்றதாக இல்லாதபடி மாற்றி வைத்திருக்கிறதோ அத்தனையும் சரி செய்யப்படும். கவலை நிறைஞ்சு கிடக்குதா, துக்கம் நிறைஞ்சு கிடக்குதா, யாருமே கண்டுக்கிடலை, பேசலை, என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணலை, ஏதோ சொல்லி இருதயம் விதைப்புக்கும் அறுப்புக்கும் ஏற்றதா இல்லாதபடி ஏதோ ஒன்று நெருக்கி போட்டிருக்கு, ஏதோ ஒன்று மூடி போட்டிருக்கு, ஏதோ ஒன்று அடைச்சி போட்டிருக்கு. அப்படிப்பட்ட இருதயங்களை எல்லாம் ஆண்டவர் பக்கத்தில் இருந்து இன்னைக்கு கண்ணோக்குகிறாராம். உங்களை கர்த்தர் கண்ணோக்குகிறார். உங்களுடைய வாழ்வின் காரியங்களை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நான் சொன்னேன், நான் செய்தேன்னு நீங்கள் சொல்கிறீங்கப்பா. எதை சொல்கிறீங்களோ அதை செய்கிறீங்க. இன்றைக்கி நான் கண்ணோக்குவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, நாங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படும்படி, நாங்கள் எங்களிடத்திலிருந்து கனிகள் உருவாகும்படி எங்களை நீங்கள் கண்ணோக்குகிறீங்க. எதெல்லாம் முள்ளாக கடந்து எங்களுடைய இருதயத்தை நெருக்கிக்கிட்டு இருக்கிறதோ, எதெல்லாம் மலை போல கடினமானதாக கடந்து பயிர் வகை விளையிறதுக்கு தடையாய் நின்று கொண்டு இருக்கிறதோ அதெல்லாம் நீங்கள் மாற்றுறீங்கப்பா. கவலை, கண்ணீர், உலக பெருமை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஆண்டவரே நிர்விசாரம் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி போட்டு நீங்களை பண்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், விதைக்கிறதற்காக ஸ்தோத்திரம், இதற்காக நீர் எங்கள் மேல் கவனமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், கண்ணோக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமும் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.